ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர்களை பெரிதும் உற்சாகப்படுத்துவது சீரிப்பாயும் காளைகளா அல்லது அடக்கியாளும் மாடுபிடி வீரர்களா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளரை கவர்றது மாடுபிடி வீரர்களா இல்லை காளைகளா அப்படின்னு பார்க்குறப்போ ஆக்ரோஷமாக திமிருகிட்டு வாடிவாசலை விட்டு வெளியில் வர காளைகள் பயங்கர வெறிகொண்டு வர காளைகளை அடக்கிற மாடுபிடி வீரர்கள் ரெண்டு சலைச்சவங்க இல்லை. ஏன்னா அதோட ஆக்ரோஷத்துக்கு இவங்களோட மோதி அதை பார்வையாளர்களை விரைவா கவர்றது பார்த்தீங்கன்னா முதல்ல மாடுபிடி வீரர்கள், அடுத்தது காளைகள். இவங்க ரெண்டுமே சலைச்சவங்க இல்லை. பொங்கல்னாலே பொதுவாக மாடு அந்த அடக்கக்கூடிய அந்த வீரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. பொங்கல்னாலே வீரர்கள் தான், அவங்க தான் முக்கியமான பங்கு. ஏன்னா அந்த அடக்கிறது அந்த எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயமா இருந்தாலும் அதை துணிஞ்சு போய் அடக்கிறாங்க இல்லையா. எனக்கு மாடு பிடிக்கக்கூடிய அந்த வீரர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். மாடு கண்டிப்பாக அதை வளர்க்குறாங்க. அது நிறையா கூட்டம் இருக்கும்போது மட்டும்தான் அது ரொம்ப சீரிப்பாயுது. மற்றபடி அதை வளர்க்கும் போது ஒரு குழந்தைங்களா இருந்தாலும் அந்த வளர்க்குறவங்க கிட்ட அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால அதுவும் ஒரு வகையில் சிறப்பு தான். ஜல்லிக்கட்டு சீரிப்பாறை வர்ற காளையை பார்க்கறதும் ஆசை. அதே அளவுக்கு அந்த சீரிப்பாறை காளையை அடக்கிறதுக்கு வீரர்களோட அவங்களோட சீரி வர்றது அந்த விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த காளையை பார்த்து சாதாரணமா ஒரு சின்ன மாடை பார்த்துக்கும் பயப்படுறோம். நம்ம ஒரு காளையை பார்த்து இந்த அளவுக்கு அடக்கிறதுக்கு ஒரு தைரியமாவும் வீரமாவும் போறாங்க. இதை தாண்டி நிறைய பேர் குத்து வீரம் குளிரமா போயிருக்காங்க. நிறைய பேர் உயிர் தியாகம்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நேர்கொண்டுல பார்த்து இருந்தும் மறுபடியும் அதை அடக்கணுன்ற ஒரு பெரிய உத்தியோகத்தும் வேகத்தோட அவங்க வீரர்கள் கலையிறக்கும் போது அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா வருது. கண்டிப்பா மாடு வீரர்கள் ரொம்ப கவர்ந்து பெரிய விஷயம் மாடு வீரர்கள். மாடு பிடிக்கிறவங்களும் சரி, மாடு வளர்க்குறவங்க அந்த மாட்டோட திறமையும் சரி, இதில் எது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மாடு பிடிக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அடிபட்டு அதை ஒரு டைமும் அதை வழியை பார்க்காம திரும்பி அதை அடக்கணுன்ற ஒரு வெறியில எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாடுபிடி வீரர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். எதனாலனாக்கா இப்போ தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் ஜல்லிக்கட்டு விளையாண்டாதான் மாடு வளர்ச்சி ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் வீரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதுக்காக ஒரு வருஷமா பயிற்சி எடுத்து அதனுடைய மாட்டோடைய வளத்தை உற்சாகப்படுத்துறாங்க. மாடும் அதனால தான் ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்கும். மனிதர்களுக்கும் இது ஒரு நல்ல ஊட்டச்சத்தான ஒரு விளையாட்டு தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.